எண்ணிக்கையில் எலுமிச்சம்பழங்களை வாங்கி மாலையாக கோர்த்து அம்மனுக்கு சாற்ற வேண்டும். அதேபோல 9 எலுமிச்சம்பழங்களை வாங்கி அதை 2ஆக நறுக்கி 18 எலுமிச்சம்பழ தீபங்களை போட வேண்டும். இந்த தீபத்தை போடுவதற்கு நெய்யை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. இப்படி தொடர்ச்சியாக 9 வாரங்கள் நாம் துர்க்கை அம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கி அதனால் நம்முடைய கடன் பிரச்சனையும் நீங்கும். மேலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பல தெய்வீக சக்தி மிகுந்த எலுமிச்சம்பழத்தை இந்த முறையில் பரிகாரம் செய்வதோடு வழிபாட்டிற்கும் பயன்படுத்தினோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.